மகாபாரதத்தில் சூழ்ச்சி பண்ணி தான் பாண்டவர்களை ஜெயிப்பாங்க. ஆனால் இந்த ஸ்டோரியில் கரெக்டான வழியிலேயே கடவுளையே ஜெயிச்சிருப்பாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஜர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ். ஆஞ்சநேயரை மட்டுமே வழிபட்டு அவரையே தன்னோட உயிருக்கு மேல நினைச்சிட்டு இருக்க ஒரு பக்தர் ஒரு நாள் ஆஞ்சநேயர் கூட விளையாடணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால ஆஞ்சநேயரை வேண்டி தவம் இருக்காங்க. அவங்களோட தவத்துக்கு காரணமா ஆஞ்சநேயர் இப்ப அவங்க முன்னாடி வராரு. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஆஞ்சநேயர் கேட்கறதுக்கு அந்த பக்தரும் எனக்கு உங்க கூட இந்த சூதாட்டம் விளையாடணும், என் கூட விளையாடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ஆஞ்சநேயரும் கண்டிப்பா நான் உங்க கூட விளையாடுறேன், ஆனா நீ என்கிட்ட தோத்துட்டேன்னா நீ அதுக்கு என்ன எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்துக்குமே அவங்க பக்தர் ஒத்துக்கிட்டு இப்ப விளையாட ஆரம்பிக்கிறாங்க. முதல் தடையா ஆஞ்சநேயர் ஜெய் ராமான்னு சொல்லி காய உருட்டுறாரு. ரெண்டாவது தடையா ஜெய் ஆஞ்சநேயான்னு சொல்லிட்டு அந்த பக்தரும் காய உருட்டுறாங்க. யார் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தா பக்தர் தான் ஜெயிக்கிறாரு. சரி முதல் தடவை தானே அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயரும் விளையாட்டை கண்டினியூ பண்றாங்க. ஆனா ஒவ்வொரு வட்டமுமே அந்த பக்தர் மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க. ஆஞ்சநேயருக்கு ஒண்ணுமே புரியல. ஜெய் ராமான்னு சொல்லியும் எப்படி நம்ம இந்த ஆட்டத்துல தோக்குறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டவுட்டோட அந்த விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா பக்தர் தான் ஜெயிக்கிறாங்க. இதனால ரொம்பவே குழப்பமடைஞ்ச ஆஞ்சநேயர் ராமர் கிட்ட போய் கேட்கறாங்க, ராமா ஒரு போருக்கு போய் உங்களோட பேரை சொன்னாலே நான் அதுல ஜெயிச்சிருவேன், அப்படி இருக்கிறப்போ இந்த சாதாரண சூதாட்டத்துல என்னால உங்க பேரை சொல்லியுமே ஜெயிக்க முடியலையே, என்ன காரணம்னு கேட்கிறாரு. அதுக்கு ராமரும் நீ என்னோட பேரை சொல்ற, அதனால என்னோட சக்தி உனக்கு இருக்கு, ஆனா உன்னோட பக்தன் உன்னோட பேரை சொல்றான், அதனால என்னோட சக்தியும் உன்னோட சக்தியும் சேர்ந்து அவனுக்கு இருக்கு, அதனாலதான் ஈஸியா உன்னையே அவனால ஜெயிக்க முடிஞ்சுன்னு சொல்றாரு. சூழ்ச்சி பண்ணி தான் ஆட்டத்துல ஜெயிக்கணும்னு இல்ல, பக்தி மூலியமாவுமே இந்த ஆட்டத்துல ஜெயிக்கலாம் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த ஸ்டோரியில சொல்லியிருப்பாங்க. ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.